எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாயும் நீரே தந்தையும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாயும் நீரே தந்தையும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். பாதையிலே நடத்தும் ஜீவனுள்ள தேவனே வரும். ஜீவ பாதையிலே நடத்தும் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீரோடு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை
ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவே, நொந்துருகி வந்த மக்களே நேசாவி வீச செய்குவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள்.
தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளம் அலைத்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மணலை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். எல்லாருக்கும் காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இந்தியன் கிறிஸ்துவின் சபையின் சார்பாக உங்க எல்லாரும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த ஒரு காலை நேரத்தில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதால் ஒரு வசனம் பார்ப்போம். சங்கீதம் 118 வசனம் 1 - 4 வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. ஆமென். வசனம் பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு அற்புதமாக எழுதப்பட்டிருக்கு. இங்கே பார்க்கும் பொழுது கடவுளை துதிங்க, கடவுள் நல்லவர் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்க? இஸ்ரேல் சொல்லுது, அதுக்கப்புறம் ஆரோன் அவருடைய குடும்பத்தார் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் கடவுளுக்கு யாரெல்லாம் பயந்து இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கர்த்தர் நல்லவர். சிஸ்டர்ஸ், இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கூட கடவுள் அப்படி தான் இருக்கார். அவர் எப்பயுமே நல்லவராக இருக்கார். அதே புத்தகத்தில் வசனம் 17 படிப்போம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய சைகைகளை விவரிப்பேன். ஆமேன். இங்கே ரொம்ப தாவீது சொல்கிறாரு. அவர் பார்க்கும்போது இன்னும் இஸ்ரேல் ஜனங்களுக்கே அவர் ராஜாவாக இருந்தால் கூட அவர் என்னவா பேசுகிறாருங்க? நான் சாவாமல் பிழைத்திருக்கேன், அதால் என்ன பண்ணுறேன், இன்னும் அவருடைய வார்த்தையை எடுத்துன்னு போயிட்டு எல்லா பக்கமும் நான் சொல்வேன்றார். இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம குடும்பத்தோடு இன்றைக்கி ஆராதனைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம குடும்பத்தில் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்துக்குவோம். நம்மளுடைய அக்கம் பக்கம் ஜனங்க எல்லாருக்குமே கடவுள் நல்லவர் அப்படின்னு அந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு கொண்டு போவதுக்காக தான் நம்ம எல்லாரையும் கடவுள் இன்னைக்கு உயிரோட வச்சிருக்காரு. ஸோ இன்றைய ஆராதனை பார்க்கும் பொழுது நம்மளுக்காக செய்தி வந்துட்டு பிசி பிரதர் கொடுக்க போகிறாரு. அற்புதமான செய்தியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆராதனையை அவர் கையில் ஒப்பு கொடுப்போம், தலை வணங்கி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஒரு அருமையான காலை நேரத்தில் ஆண்டவரே உமோடு ஜெபிக்க என்ன நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர் தாப்னே. எங்கள் வாழ்க்கையின் ஒளி, உண்மை, ரட்சகராக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்போ அதேனே இங்கே வசனம் சொல்லுது, நீர் நல்லவர் என்கிட்ட ஆண்டவரே. ஆம்தேனே, நீர் நல்லவராக இருக்கிற வாசத்தான் தாப்னே நாங்கள் எல்லோரும் இன்னும் உயிரோடு இருக்கோம் ஆண்டவரே. இதேனே
எங்களோட பாவத்தை மன்னியும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றையோட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இதோ செய்தி கொடுக்க போகிற பிசி பிரதரோட நீங்கள் இருந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளுக்காக நன்றி கூறி வெள்ளாமற்றும் ஒரே குமாரனான இயேசு நம் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. ஓ சந்தோஷம் பொங்குதே, ஓ சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பழிதனை சுமந்தலைந்தே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பழியலை சுமந்தலைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. ஓ சந்தோஷம் பொங்குதே, ஓ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்திரு சோதித்திட தேவ உடன் வருவார். சத்திரு சோதித்திட தேவ உடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானே வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானே வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. ஹேய் சந்தோஷம் பொங்குதே, ஓ சந்தோஷம் பொங்குதே, ஓ சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடுவேனோ, நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். ஹேய் சந்தோஷம் பொங்குதே, ஓ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஓ சந்தோஷம் பொங்குதே, சோ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசுக்கள் அருமையான குரமங்களா ரீஜன் தமிழ் மொழி பேசும் சகோதர சகோதரிகளே, உங்களோடு இன்று தேவ செய்தியை பகிர்ந்து எனக்கு கிடைத்த பாக்கியத்திற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காட் இஸ் சைலண்ட், கடவுள் மௌனமாக இருந்தால் என்று ஒரு தொடராக ஒரு நிறைய மெசேஜஸ் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் பல வாரங்களாக. இன்று அதிலே கடைசி படமாக க்ரூசிஃபார்ம் லைஃப் அப்படின்னு ஆங்கிலத்தில். என்ன அதுக்கு அர்த்தம்? க்ரூசிஃபார்ம் லைஃப்னா சிலுவையினால் வடிவமைக்கப்பட்ட வாழ்வு. அதற்கு தமிழில் அர்த்தம் என்னால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம இன்னைக்கு செய்திக்கு போகலாம். அதுக்கு நமக்கு சிலுவை என்பது ஆண்டவருடைய அவர் வாழ்ந்த விதமே ரொம்ப ஒரு சஃபரிங்கான வாழ்க்கை தான். நிறைய எதிர்ப்புகளை சந்தித்தார். அதுக்கப்புறம் அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக பாடுகளப்பட்டார், காரி துப்பட்டார், அடிக்கப்பட்டார், உதைக்கப்பட்டார்.
அவர் தலையில் அந்த கிரீடத்தை வச்சு அந்த அடி அடித்தானுங்க பாருங்கள், அந்த அப்படியே அந்த முள்ளெலாம் இறங்கி ரத்தம் பீறிட்டு கொண்டு வந்து எவ்வளோ வலி இருந்திருக்கும். டே இப்போ நம்மளுக்கு சும்மா ஒரு தலைவலி வந்தால் என்ன பண்ணுறோம், இது போதாது நம்மளுக்கு டோலோ வேணுன்றோம், ஹை பவர் டோலோ வேணும். அவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாவம். அது ஒரு சிலுவைக்கு போய் அங்கே போய் அந்த ஆணி அடித்து அவர் தொங்க வச்சு ஏன்னா ஒரு பள்ளி மாதிரி தொங்கினார் அந்த கிராஸில் தொங்கி அவர் உயிர் மூச்சு விடுற வரைக்கும் அவர் ஏன்னா யாருக்கும் தீமை செய்யாமல் ஒரு வாயிலேருந்து ஒரு வஞ்சன் இல்லாமல் ஒரு தகாத வார்த்தை வர அவ்வளோ கஷ்டப்பட்டு பொறுத்து கொண்டு அவர் உயிர் விட்டார். அதற்கப்புறம் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பது நமக்கு அந்த சிலுவை நாள் வருகின்ற அந்த உற்சாகமான ஒரு காரியமாக இருக்கிறது இல்லையா? உலகத்துக்கு சிலுவை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும், சிலுவை தானே, இதில் தாங்க இந்த ரொம்ப வம்பு பண்ணுறவங்கலாம் போட்டு மாட்டுவாங்க, ஏதாவது தப்பொருக்கு பசங்க பண்ணி வந்திருப்பானுங்க, ஏதாவது பண்ணியிருப்பானுங்க, அவங்களுக்கு தண்டனை சாதண்டனை இதில் தான் அப்படின்னு. சிலுவைன்றது அவங்களுக்கு இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட் இல்லைங்களா? தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு முறையாகத்தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. நமக்கோ பூரணமான தேவனுடைய அன்பை அது நம்மளுக்கு காண்பிப்பதாய் இருக்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது இல்லையா? மனித குலத்துக்கே வேற ஏதுமே கிடையாது பாருங்க. அப்பா இவர் சொல்றாரு, பவுல் கூட சொல்றாரு, 1 கொரிந்தியர் 1:17 சொல்றாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொன்னார் இல்லைங்களா? நமக்கு அதானே. அது மட்டுமா சொன்னார்? கலாத்தியர்ல 4:19 அவர் பாருங்க, ஒரு ஆண் மகன் எப்படி ஒரு ஆர்வமாக ஒரு டீப்பாக பேசுகிறார் பாருங்க. கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளை அப்படின்னு சபையில் மக்களை இஸ் அ ஓல்டு மேன் ஈ குட் கால் அவங்களாம் வந்து பிள்ளைகளை என்று கூப்பிட முடியும். கிறிஸ்துவ உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். மறுபடியும் தான் இதுக்கு முன்னால் கூட பட்டிருக்காரு. ஒரு ஆண் மகன் கற்ப வேதனை பற்றி பேசுகிறார். பெண்களுக்குன்னா ஓகே, அவங்க அம்மா சொல்லுவாங்க, டே இது பாரு இந்த மாதிரிலாம் கஷ்டம் வரும்டி, நீ வந்து ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற, இந்த இப்படி வரும், இங்கே வலி அங்கே வரும் அப்படியே சொல்லுவாங்க, பாட்டி சொல்லுவாங்க, அத்தை மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆம்பளைக்கு யாருக்கு தெரியும் கற்ப வேதனை என்ன? ஆனால் இவர் சொல்கிறாரு, ஒரு தாயை போல சிறு பிள்ளைன்னு சொல்லி கற்ப வேதனைப்படுகிறேன். எதுக்கு? உங்களுக்குள்ள நீங்கள் தேவனை போல உருமாற வேண்டும். நீங்கள் அவரை போல கஷ்டப்பட்டால் கூட உங்களுக்கு சாவின் மேல் வெற்றி கிடைக்கணும், அவரை மாதிரி நீங்கள் உருமாற வேண்டும் இல்லையா? ஸோ க்ரூசிஃபார்ம் லைஃப் அப்படின்னா சிலுவையினால் உருவாக்கப்பட்ட வாழ்வு என்பது தான். ஸோ அப்படிப்பட்ட அவர் சொல்கிறத நம்ம கேட்குறோம். இது மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கா என்றதான் நம்ம யோசிக்க வேண்டும். இயேசு சுவாமி அவர் சொன்னார் மத்திய 22 ஒருத்த வந்து யாருன்னாங்க, பெரிய கட்டில் இதுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு 22:37-38 உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, இதுவே முதலாம் கற்பனை என்று சொல்கிறார் இல்லையா? நான் எத்தனை தடவை இதை பற்றி நினச்சி பார்த்துருக்குறேன். ஏன்னா இந்த வசனத்தின்படி நான் எந்த காலத்தில் ஆண்டவர் உண்மை முழு மனசோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு with all my strength how can I அப்படின்னு நம்மளுக்கு அந்த எனக்கு நிறைய தடவை அந்த கேள்வி வந்திருக்கு. என்ன என் வாழ்க்கையில் என்ன, நான் எங்கேருந்து இது எப்படி கீப்பப் பண்ணுறது? ஆனால் முயற்சி நம்ம சாகும் வரை செய்யறதுக்கு ஒரே வழி, சிலுவையினால் நம்முடைய வாழ்க்கை வடிவமைக்கப்பட்டால்தான் அந்த முயற்சி நம்ம ஈடுபட முடியும் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். முதல் புள்ளியாக என்று பார்க்க போகிறது, ஜீசஸ் இஸ் அவர் ஒன் அண்ட் ஒன்லி மாடல். இயேசு ஒருவர் தான் நமக்கு நல்ல நம்ம அந்த மாதிரி சிலுவையினால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்னா அவர் ஒருவர் தான் மாதிரியாக இருக்கிறார், வேறு யாருமே கிடையாது. ஏன் இயேசு ஒருத்தர் தான் மாடல் அப்படின்னா, அவர் சொன்னதை செய்தாருங்க. வாட் ஹி ப்ரீச்ட் ஹி லிவ்ட். அவர் எதை போதித்தாரோ அதை வாழ்ந்து காட்டினார். ஃபார் எக்ஸாம்பிள், லவ் யுவர் எனிமீஸ், உன்னுடைய எனிமீஸ் எதிரிகளை அன்பு செலுத்து. மத்திய 5:44 சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு? அன்பு செலுத்துங்க.
அவங்கள bless பண்ணுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நல்லது செய்யுங்க, அவங்க எதிர்க்கிறவங்களுக்கு போய் நீங்கள் ப்ரே பண்ணுங்கன்றாரு. சொன்னது மட்டும்தான் அவர் செஞ்சாருங்க, இல்லையா? தாவீது பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். சவுலுக்காக அவர் எவ்வளோ வாதாடினார் ஆண்டவர்கிட்ட. இல்லை, சில நேரத்தில் மனசு விட்டுற, ஐயோ எதிரிகள்லாம் நீ தான் பார்த்துக்கணும், கடவுள்கிட்ட தான் போனார். நான் ஒரு தீமை கூட செய்யலை சவுலுக்கு, இல்லைங்களா? அதனால தான் அவர் மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட், தேவனுடைய இருதயத்தை சார்ந்தவர் என்று பொருள்படும்படி சொல்லப்பட்டது. இயேசு சுவாமிக்கு மறுபடியும் வருவோம். அவர் லூக்கா 5:16 பாருங்கள். அவர் தேவனோட இருக்க உறவை அப்பா பிதா கூட இருக்க அவ்வளோ முக்கியமாக நினச்சி தனித்து போய் ஜபித்தார் என்று பார்த்தேன். He lived to please God also. இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் அவன் மறுபடியும் என் பிதாவின் சித்தத்தை செய்த நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் அந்த நோக்கத்தோடு இருந்தார். தான் சொந்த புத்தியில் ஓட்டல, பிதாவின் சித்தம். ஓகே, நம்ம இருக்கிறோமா ஆண்டோட சித்தம் அப்படின்னு தினம் நிறைய கோட்டை வரோமே. பிலிப்பியர் 2:8 அவர் சொன்னார், நம்ம பார்க்குறோம். அங்கே ஏசாமி கடவுள் மனுஷனாக சாகும் வரை தன்னை தாழ்த்தி கொண்டார் என்று பார்க்க தாழ்மைக்கு உருவாகினவர் அவர் தான். There is no other example, இல்லைங்களா? மத்திய 20:26 அவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ள யார் ரொம்ப பெரியவனாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஊழியம் செய்யுங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிடை செய்யுங்கடான்றார். ஊழியெல்லாம் பணிவிடை செய்யுங்கடான்றாரு. நீங்கள் உங்களுக்குள்ளெல்லாம் முதன்மையாக இருக்கணுமா, நம்பர் 1 இருக்கணுமா, அடிமையாடுங்கடா எல்லாருக்கும் அப்படி சொன்னவர் அதை செஞ்சு காட்டினாரு. சீஷருடைய காலை கழுவினார், இல்லையா? அந்த கூட்டத்தை அவனுங்க 3 வருஷம் அவர் கூட இருந்தால் காலை கழுவினார். அது மட்டும் இல்லை, சமூகத்தால் கைவிடப்பட்ட எல்லாருமே அவர்கள் முடிஞ்ச வரைக்கும் அவர்களுக்கு நல்லது செஞ்சார், நிறையா நல்லது செஞ்சாங்க. அவர் ஒரு பணிவிடைக்காரனாக இருந்தார். அது மட்டுமா, அற்புதமான காரியம். நல்லா கவனி, 1 பேதுரு 2:22 அவருக்குள்ள பாவமே இல்லை, அவர் வாயில் வஞ்சனையே இல்லை என்று அருமையாக சொல்லப்பட்டது. ஸோ அதனால தான் இயேசு நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். நம்ம கூட சிலுவையினால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கும் பொழுது இயேசுவை போல நாமும் அன்பு செலுத்தலாம், நாமும் மன்னிக்கலாம், நாமும் பணிவிடை செய்யலாம், நாம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம், நாமும் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய பலன் இருக்க வரைக்கும் மற்றவங்களுக்காக நல்லது செய்யலாம். அவரை போல் கஷ்டம் வரும், ஆனால் அவரை போல் நம்ம சந்தோஷமாகவும் இருப்போம். அவரை போல் உண்மையாக இருக்கலாம், அவரை போல் பிரசங்கிக்கலாம், அவரை போல் டீச் பண்ணலாம், அவரை போல் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம். இஃப் வி லிவ், நம்ம அந்த சிலுவையினால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது கட்டாயம் முடியும். How are you this morning? இந்த காலையில் நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் இந்த கடவுள் கொடுக்குற இந்த செய்திக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் பவுல் ஒரு வழி சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். யாரு? அவங்க சோதிச்சு பாருங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். அதான் என்ன அர்த்தம்? டெஸ்ட் வச்சிங்க நீங்களே. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார் என்று உங்களை நீங்கள் அறிகிறீர்களா, உங்களுக்குள் இருக்கிறாரா அப்படின்னு பரீட்சை பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சால் நீங்கள் பாஸ், அப்படி இல்லை நீங்கள் நீங்கள் ஃபெயிலு, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள் என்கிறார். ஸோ நம்ம பாஸாக ஃபெயிலாக நம்மளே சோதிக்கலாங்க. பவுலுக்கு யார் இருந்தா? அவருக்கு மேலே அவரே சோதிச்சுட்டார், உணர்த்தார், செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தார், இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்த்த முதல் புள்ளியாக இருக்கிறது. ஓகே, ஸோ சகோதர சகோதரிகளே, 2வது புள்ளிக்கு போவோம். ஓகே, 2வது புள்ளி ஆங்கிலத்தில் இமிட்டேட் த ஏர்லி கிறிஸ்டியன்ஸ், அதாவது ஆதி காலத்து கிறிஸ்தவர்களை நாம் சிம்பிளாக சொல்ல போனால் காப்பி அடிக்கணும். அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க லைஃப் ஸ்டைல் அவ்வளோ அருமையாக சிலுவையினால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. அதனால தான் இல்லையா? அப்போஸ்தலர் 2:44-45 பார்க்குறோம். விசுவாசிகள்லாம் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள்.
காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவர் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று. அவருடைய வாழ்க்கை பாருங்க எப்படி அந்த ஒருமித்துன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதில் ஒருமித்து இருந்தார்கள் இல்லையா? எல்லாத்தையும் அவர்கள் சகலத்தையும் பொதுவான வச்சு அனுபவித்தார்கள் என்று. ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தேவை இருந்துச்சு. அந்த தேவைகளுக்கு ஏற்றாப்புல அவர்கள் சிலுவையினால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை இருந்ததுனால மாற்றங்களை உண்டாக்கினார்கள். ஒருமித்து இருந்து ஒற்றுமையாக இருந்து. தட் இஸ் வாட் இப்பொழுது கூட நம்ம சொல்கிறோம் இல்லையா? கரோனா டைம் சொல்கிறோம். ஆனால் அவங்க காலத்தில் பாருங்கள் ரெடியாக இருந்தாங்க. ஹாப்பிலி தே ஷேர். என்னென்ன தேவைகள், அது சரீரபூர்வமான தேவைகளோ ஆன்மீக தேவைகளோ சந்திக்க தயாராக இருந்தாங்க. யாருக்கு நம்ம அன்பு காட்டலாம், யாருக்கு நம்ம அன்பு தேவை, அது அவர்களுடைய குரூசிஃபார்ம் லைஃப், அதாவது சிலுவையினால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. பேதுரு பாருங்க என்ன போல்டாக பிரசங்கம். ஸ்தோவான் சாகும் வரை அவர் பிரசங்கம் பண்ணுறார் அப்படி இல்லையா? பால் என்ன மாதிரி போல்ட்லி ப்ரீச்சிங், எத்தனை இடத்துக்கு போனார், எத்தனை சபைகளை உருவாக்கினார். விடாமுயற்சியோடு அவர் வயசான காலத்தையும் அவர் தொடர்ந்து செஞ்சார் இல்லையா? ஜெயிலில் இருந்துட்டு ஒவ்வொரு சபைக்கும் கடிதம் எழுதுறாரு. அதனால தான் நம்மளுக்கு புதிய ஏற்பாடு அவ்வளோ புஸ்தகங்கள்லாம் இருக்குது. இப்போ கூட எவ்வளோ பர்சிக்யூஷன், எவ்வளோ அவங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க. எத்தனை ராஜாக்கள், எத்தனை தொல்லை, மக்கள் எவ்வளோ தொல்லை, ஏன்னா மத தலைவர்கள் எவ்வளோ தொல்லை, அதெல்லாம் தாங்கிக்கிட்டாங்க. அப்போஸ்தலர் 5:29 பேதுரு சொல்கிறாங்க, இன்னமும் நீ இந்த இயேசு பற்றி தான் சொல்கிறாங்க, போப்பா கடவுள் சொல்கிறத கேட்பேனா இல்லை மனுஷன் சொல்கிறத கேட்பேனா அப்படின்னு அவர் எதிர்த்துக்கிறாரு இல்லைங்களா? அது இல்லை சிலுவையால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை இல்லையா? வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை. ஓகே, அப்போஸ்தலர் 4:33 இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி அவர்கள் சாட்சி சொன்னார்கள் என்று சொல்லுது. Brothers and sisters, how is our life? கோவிட் டைமில் நம்ம கூட நிறைய வேலை இல்லாதவர்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு ஃபிசிக்கல் நீட்ஸ், மேபி ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டது, பொருட்கள், மருந்துகள் கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் இருந்துச்சு. நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் தவிச்சவங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு. ப்ரைஸ் காட். நிறைய ப்ரேயர் குரூப், பிரதர்ஸ் ப்ரேயர் குரூப், சிஸ்டர்ஸ் ப்ரேயர் குரூப் எல்லாம் ஒன்றா வந்து ஜெபித்து ஆண்டவர்கிட்ட முறையிட்டு ஆண்டவர்னு கேட்டார். அஃப்கோர்ஸ் சிலர்லாம் நம்ம இழந்துட்டோம். தட்ஸ் லைஃப் ஐ கெஸ். பட் நிறைய பேருக்கு பைபிள் போதிக்கப்பட்டது, நிறைய பேர் கடவுளுக்குள்ளே வந்தாங்க, வந்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கரோனா டைமில் நல்ல காரியம் இல்லைங்களா? நிறைய சஃபரிங், we saw death, we saw suffering, we saw pain. பட் ஆனால் இந்த கரோனா டைமில் தான் பணக்காரர்கள், நடுத்தர வர்க்கம், ஏழைகள் யாராக இருந்தாலும் எல்லாரும் உணர்ந்துட்டாங்க, ஹியூமன் லைஃப் இஸ் நத்திங். நம்ம ஒன்றும் இல்லையா, நம்ம பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று புரிஞ்சிருச்சு இல்லையா? கடவுள்கிட்ட எல்லாம் முறையிட்டோம், ஐயா அப்படின்னு கெஞ்சணும், ஒவ்வொருத்தருக்காக ஜபிச்சோம், ஆண்டவர் கேட்டார். ஆனால் கேள்வி என்னென்னா, இது கரோனா பயத்தால் நம்ம ஆண்டவர்கிட்ட போனோமா, இல்லை சிலுவையினால் வடிவமைக்கப்பட்ட விசுவாசமான வாழ்க்கையால் போனோமா என்று தான். இது கரோனா டைமில் தான் அப்படி இருக்கணுமா, நம்ம தொடர்ந்து அப்படி இருக்கணும் இல்லையா என்பது முக்கியமாக இருக்கிறது. ஓகே, ஸோ மூன்றாவது புள்ளியாக சீஷர்களின் வாழ்க்கை என்பது சிலுவையால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை. அதாவது டிசைபிள்ஸ் லைஃப் இஸ் ஈக்குவல் டு குரூசிஃபார்ம் லைஃப் இல்லையா? லூக்கா 9:23-26 அதில் நம்ம பார்க்குறோம், பின்பு அவர் எல்லோரும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என்னை நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் கூட தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறான் அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்பொழுது வெட்கப்படுவார். That's it, over. சாமி வெட்கப்பட்டார்னா அவ்வளோதான். ஸோ பாருங்கள், சொல்லிட்டாரு, என் பின்னால் வர விரும்புறியா, சிலுவை எடுத்துக்கொண்டு நட. ஓகே, என்னை பின்பற்றுவேன். ஓகே, உன் வாழ்க்கையை நீ காப்பாற்ற நினச்சேன்னா அதை இழந்துருவேன். எனக்காக உன் ஜீவனை இழக்க நீ தயாராக இருக்கியா? அப்போ தான் நீ ரட்சித்து கொள்ளுவாய்.
உலகம் முழுதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டு எல்லா சுகபோகங்களும் வேணும் அப்படின்னு எல்லாம் கரெக்டாக கணக்கு போட்டு எல்லாம் செய்யணும்னு வச்சுக்கோ. ஆனால் உன்னை நீ கெடுத்து கொண்டால் நஷ்டம் ஐயா, லாபம் இல்லை, வேஸ்ட்டு. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் எவனும் மனுஷகுமாரனும் வெட்கப்பட்டுள்ளார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுக்கேற்ற பிள்ளைகளாக சிலுவையினால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பது ரொம்ப முக்கியம். பல தலைமுறைகளாக, பல நூற்றாண்டுகளாக எத்தனையோ பேர் சிலுவையினால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை இருந்ததுனால வெவ்வேறு நாடுகள் இந்த ஆண்டவரை எழுப்பி வெவ்வேறு கண்டங்களுக்கு அனுப்பி அவர் வேத வசனத்தை சொல்லி இருந்தார்கள். ஓகே, இந்த நேரத்தில் சார்ல்ஸ் தாமஸ் ஸ்டட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஆங்கிலேயர். அவர் பெரிய கிரிக்கெட் பிளேயர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் மீடியம் பேஸ் பவுலர். அண்ட் he played ஃபார் இங்கிலாண்டுக்கு ஆடி இருக்காருங்க, ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டெஸ்ட் பிளேயர். பார்த்துங்க, கல்லூரியில் இருக்கும்போது அவருக்கு இயேசுவை தன்னுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த மறுபடியும் பிறந்த அந்த அனுபவம் வந்தோடனே என் வாழ்க்கையே மாறிடுச்சு, எல்லாமே வசனம்தான் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் என்றார். அவர் பாருங்க, அந்த சிலுவையினால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை இருந்ததுனால கிரிக்கெட்டு புகழ் எவ்வளோ நாள் நினைக்கும், இந்த உலகத்து புகழ் எதுவுமே நிலைக்காது, ஆனால் தேவனுக்காக வாழ்கின்ற புகழ் நிலைக்கும் என்று சொல்லி அவர் அங்கேருந்து புறப்பட்டு சைனாவுக்கு மிஷினரி. அவர் 10 வருஷம் அங்கே ஒரு மிஷினரி பெண்மணியை கல்யாணம் பண்ணி கொண்டு 10 வருஷம் அங்கே ஊழியம். அந்த நாட்டில் கடவுள் பக்தி கிடையாது, கடவுள்னா என்னான்னு தெரியாத ஒரு நாட்டில் போய் அவர் வாழ்ந்தார். புது பாஷை, சோறு வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடு கிடையாது, அங்கே என்ன கிடைச்சதோ அது தின்னுக்கிட்டு 10 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப உடம்பு குணவீனராகி மறுபடியும் லண்டனுக்கு இங்கிலாந்துக்கு போய் அங்கே சிகிச்சை பெற்றுக்கொண்டு அடுத்த தடவை பார்த்தாங்க கணவன் மனைவியும், நம்ம இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி, நம்ம ஊட்டிக்கு அங்கே ஊழியம் செய்கிறாங்கப்பா, செஞ்சாங்க. 4 பெண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகளை பெற்று அவர்கள் அங்கே இருந்தாங்க. பின்னால் ஃபார் சம் ஒரு காரணத்துக்காக மனைவியும் குழந்தைகளும் இங்கிலாந்து போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கார், அங்கேருந்து புறப்பட்டு சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா அங்கே போயிருக்கார். ஆஃப்ரிக்காவுக்கு போய் காங்கோ என்ற இடத்துல 1931 வரைக்கும் சாகும் வரை அவர் ஊழியம் செஞ்சிருக்காரு. தட் இஸ் கிளியர்லி cruciform லைஃப். அதுதான் சிலுவையினால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கையாக சார்ல்ஸ் ஸ்டட், தாமஸ் ஸ்டட். ஓகே, நாம் நம்முடைய வாழ்க்கை எதால் வடிவமைக்கப்பட்ட, இந்த உலகம் அதன் ஆசைகள் அதனால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை சிலுவையால் அமைத்த வாழ்க்கையாக இப்போ கூட இருக்கா? ஒரு ஞானஸ்நானம் இருக்கும்போது இருந்துச்சுங்க, அப்படியா அந்த காலத்தில் இருந்துச்சு, அந்த காலத்துலங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லலாம். இப்போ எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்க போகுது? செல்ஃபிஷ் லைஃபா, சுயநலமான வாழ்க்கையா, அல்லது பிறருக்காக சுயநலமற்ற வாழ்க்கையா? நம்முடைய பணம், நம்முடைய வசதி, நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய கோல்டு இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைவே தருதா, இல்லை நிஜமாகவே நாம் சிலுவையினால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோமா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் சொல்கிறேன், டிசைபிள்ஸ் லைஃப்னா இஸ் ஈக்குவல் டு சிலுவையினால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை. வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் கிடையாது. இதுதான் உண்மையான சீஷருக்கான வாழ்க்கை. ஏசாமி சொல்லிட்டார்ல யோவான்ல, என்னை விசுவாசித்தவர்கள் பார்த்து என்ன சொன்னார்? தன்னை விசுவாசித்தவர்கள், டாய் ஒழுங்காக என் வசனத்தை நிலைச்சி நில்லுங்கடா, அப்போ தானே நீங்கள் உண்மையான சீஷர்னு சொல்லிட்டாரு. நம்ம காலத்தில் நம்ம ஊரில் ஜீகன்பாக் இல்லையா, தரங்கம்பாடியில் பார்க்குறோம்ல, டச் நாட்டிலேருந்து அவர் பாஷை தெரியாத ஊரில் ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணப்பட்டு சஃபர் பண்ணார். அவர் தமிழை கற்றுக்கிட்டு பைபிளை மொழிபெயர்த்து முதல் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு தமிழ் பைபிள் முதலாக இந்தியாவில் பிரிண்ட் பண்ணி கொடுத்தவர். ஓகே, நம்ம தலைமுறையில் மதர் தெரேசா என்ன வேணால் சொல்லுங்கள், அவங்க வாழ்க்கைலாம் உண்மையாக சிலுவையால்
வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை தான் இல்லையா. வந்து ஏழைகளுக்காக கைவிடப்பட்டவர்களாக அவங்களுக்காக வாழ்ந்து உயிர் விட்டாங்க. இந்தியாவில் அவங்க அமைச்ச அந்த சேவை செய்யும் நிறுவனம் அது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இன்னும் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்குது இல்லையா. நல்ல கனி ஃபாதர் ஸ்டான் ஸ்மித் இப்போ ரீசெண்டாக வாசிப்பீங்க, 85 வயசுல யார் ட்ரைபல்ஸுக்காக மலைவாழ் மக்கள் அவங்கள எல்லாரும் உதாசீனப்படுத்தி அவங்கள பின்படுத்துகிறாங்கன்னு இவர் அவங்களுக்காக நின்று அவங்களுக்காக வாழ்ந்து காட்டியவர். சமூக காரியங்களை நம்ம கண்டுக்காமல் எப்படி இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர் உறுதியாக இருந்தார். அவரை பிடிச்சி இந்த கவர்மெண்ட் ஜெயிலில் போட்டு 85 வயசு அவர் நிறைய சீக்கு வேறு. அதில் இப்போ கரோனா வந்து பெயில் கொடுக்காம என்ன பண்ணிச்சு நம்ம ஜஸ்டிஸ் சிஸ்டம்லாம் வீணாக போய் அவர் 85 வயசில் அவர் உயிர் விட்டார். இப்போ தான் இது அல்லவா குரூசிஃபார்ம் லைஃப், இது அல்லவா சிலுவையால் வடிவமைக்கப்பட்டது. அதனால் யோசிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அருமையான சபை நாங்கள் அருமையாக வந்துட்டுருக்குறோம். ஜூமில் வரோம், நாங்கள் இதில் வரோம், கூகுளில் வரோம், யூடியூப்பில் வரோங்க. என்ன மாதிரி தெரியுமா? அதெல்லாம் பத்தாது. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கை சிலுவையினால் வடிவமைக்கப்பட்டால்தான் அந்த சிலுவை அதனால் வடிவமைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான சீஷர்கள் என்று நாம் ஆண்டவர் தெரிஞ்சுக்குவார். வரும்போது வெட்கப்படக்கூடாதுங்க, மறந்துடாதீங்க. ஓகே, 1 திமோத்தேயு 4:16 பவுல் எழுதுறாரு, திமோத்தேயுக்கு எழுதுறாரு. அது நமக்கு கொடுத்தாங்க. என்ன சொல்றாரு? உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாரு, இவைகள் நிலை கொண்டு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். வேதத்தால் ஆண்டவர் சிலுவையினால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை இருந்ததுன்னா நம்ம சொல்கிற வார்த்தைக்கு ஏற்ற நம்ம வாழ்வோம். I don't want to just speak and not live. That's my intention in my heart. But I'm a sinner. நான் ஒரு பாவி. நான் தவறு செய்கிறேன். ஆனால் ஆண்டவர் மன்னிக்கிறதா இருக்கிறார். கிருபை இருக்கு, அது தெரியுது. நம்மளை அவர் பாதுகாக்கிறேன்னு தெரியுது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்காக காத்து கொண்டு இருக்கிறான்னு தெரியுது. எல்லாம் அதை உணர்கிறோம். பட் I got to live. நான் வந்து என்னுடைய உபதேசத்துக்குள்ள எச்சரிக்கையாக இருக்கணும், நிலை கொண்டு இருக்கணும் இல்லையா. மற்றவங்களுக்கு போதிச்சுட்டு நான் வந்து சொந்த புத்தியில் வாழ முடியுமா? நோ, ஐம் ட்ரைங் நாட் டு ஸோ ஐ நீட் யுவர் ப்ரேயர்ஸ், ஐ நீட் யுவர் நீங்களும் என்ன உங்களுடைய சகோதரத்துவம் எனக்கு தேவையாக தான் இருக்குது. ஜெபம், சகோதரத்துவம், உங்களுடைய நட்பு, உங்களுடைய பலப்படுத்துதல் எல்லாம் எனக்கு தேவையாக இருக்குது. அன்பு தேவைப்படுது, எல்லாருக்கும் தேவைப்படுது. நம்ம தனி மனுஷனை இந்த சிலுவையால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறது என்பது தொடர்ந்து கஷ்டம். we need others. அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ உற்சாகப்படுத்துறது நமக்கு தேவை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மால் மற்றவங்களுக்கும் அது வந்து உபயோகமாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன பார்த்தோம்? சம்மரி பார்த்தா சிலுவையால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை தான் குரூசிஃபார்ம் லைஃப் இல்லைங்களா. இயேசுதான் ஒரே உதாரணமாக இருக்கார், வேறு யாருமே கிடையாது நமக்கு என்ற தலைப்பில் பார்த்தோம். ஏனென்றால் அவர் பிரசங்கித்ததை, அவர் சொன்னதை, டீச் பண்ணதை அவர் வாழ்ந்து காட்டினார். அஃப்கோர்ஸ் அடுத்தது ஆதி கிறிஸ்தவரை நம்ம டோட்டலாக காப்பி அடிக்கணும். அவங்க லைஃப் அவ்வளோதான். காப்பி நல்லா அடித்தோம், பரிசையில் அடித்து பழகிட்டோம் சின்ன வயசில். இப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்லா காப்பி அடிப்போம். அப்போஸ்தலர், ஓகே, புஸ்தகம் நல்லா காப்பி. அது நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். இதெல்லாம் கடவுள் மறுபடியும் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். மூன்றாவதாக பார்த்தோம், சீஷர்கள் வாழ்க்கை என்றால் அது சிலுவையால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை தான். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா என்று நம்ம பார்க்கணும். அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் தந்த செய்தியாக இருக்கிறது. தேங்க்யூ வெரி மச். இப்பொழுது நம்ம நற்கருணைக்கு போவோம், நேரம் கம்மியாக இருக்கிறது. ஸோ என்ன பார்த்தோம் இது வரைக்கும்? அதை வச்சு பாருங்கள், சிலுவைக்கு ஏற்ற வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கா. இப்போ நம்ம கம்மியான எடுக்க போகிறோம், அதை பற்றி நம்ம சிந்திக்கலாம். சிந்தித்து நாம் எதற்காக நற்கருணை எடுக்கிறோம் இல்லையா. அந்த அப்பத்துக்கும் அந்த திராட்சத்துக்கும் மகிமை இல்லை.
என் தேவன், என் ரட்சகர், என் ஆண்டவர், எனக்காக அவர் பாடுபட்டு சிலுவை அறைந்து மரித்து அடக்கமிட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்காக பட்டார் அந்த பாடு, அதை நினைத்த அந்த அப்பத்தையும் எனக்காக ரத்தத்தை கொட்டி அவர் மனித குலத்தின் பாவங்கள்லாம் கழுவினார். அதை நினச்சி தான் நம்ம சந்தோஷமாக எடுக்கிறோன்றது நினச்சிக்குவோம். இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். அப்பத்துக்காகவும் தொடர்ந்து ஆஸ்வசத்துக்காகவும் அதுக்கப்புறம் நம்ம நற்கரணியை எடுத்துக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமையா, நீர் செஞ்ச அற்புதங்களுக்காக உனக்கு நன்றி, நீர் வழிகாட்டுதலுக்காக நன்றி, நீர் பட்ட பாடுகளுக்காக நன்றி. அதை நினைத்து இந்த நேரத்தில் இந்த அப்பத்தை எடுக்க நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லி இயேசு நாம இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அது மட்டும் இல்லை ஐயா, இந்த விலையேற்பட்ட ரத்தத்தை குறிக்கும் வகையில் இந்த திராட்சத்தை நாங்கள் எடுக்க எங்களுக்கு நீர் பங்கை தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் மறுபடியும் சொல்லுகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராரும் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக தானாக நானாகவே வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராரும் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. மாத்தாளை போல் உம்மை சேவிக்களையேன், மரியாளை போல் உம்மை நேசிக்களையேன், எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி ஆளாகி வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்திருக்கிறேன்.
ஏற்றுக்கொள்வீராம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. அற்புதமான செய்தி கொடுத்த சகோதரன் பிசி அவர்களுக்கு நன்றி கூறுவோம். இன்றைக்கு நம்ம எல்லோரும் அநேக விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். கண்டிப்பாக இந்த அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் போட்டு நடக்க நம்ம பிரயாசப்படுவோம். சகோதர சகோதரிகள் யாவருக்கும் காலை வணக்கம். இந்த நேரத்தில் கூட நமக்கு ஒரு சில அறிவிப்புகள் இருக்கின்றது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஜூம் சர்வீஸ் நடக்கும். 9:30 மணிக்கு இங்கிலீஷும் தமிழும் தனி லிங்க் அனுப்பப்படும். வழக்கம் போல் கன்னட சர்வீஸ் யூடியூப்பில் இருக்கும். நமக்கு வாராந்திர கூட்டம் நமக்கு வெள்ளிக்கிழமை நடக்கிறது. ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் தலைப்பில் தயவுசெய்து உங்கள் சீஷர்களை உற்சாகப்படுத்தி அதில் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாத காணிக்கையை தவறாமல் செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். செலுத்துவதில் உங்களுக்கு பிரச்சனை, ஆன்லைனில் பிரச்சனை இருந்தால் உங்கள் குடும்ப சபை தலைவரை அணுகுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்று மதியம் 12:30 மணிக்கு நமக்கு கேகேசி கிளாஸ் இருக்கும். நன்றி. இந்த நேரத்தில் ஜெபத்தின் மூலியமாக இந்த ஆராதனை முடிக்குவோம். கண்களை மூடி அனைவரும் ஜபிப்போம். ஜபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு தேவனே, இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு தேவனே அதன் மூலியமாக நாங்கள் அநேக விஷயங்களை தேவனே கற்றுக்கொண்டோம். ராஜா, கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் தேவனை போட்டு நடக்கிறதுக்கான பலனை எங்களுக்கு தந்தருளும்படி கெஞ்சும் கொண்டாடுகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கர்த்தாவே நாங்கள் புரிந்து தேவனை அறிந்து அதற்கேற்றபடி நாங்கள் நடந்து கொள்ள தேவனே நீங்கள் உதவி செய்யும்படி கெஞ்சும் கொண்டாடுகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஞானத்தினால் அல்லாமல் தேவனே உம்முடைய வல்லமையினால் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நடத்த எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். கர்த்தாவே தேவனே, இந்த நேரத்தில் இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் தொடுங்க, ஆசீர்வதிங்க, அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது தேவனே நிறைய இடத்துல கர்த்தாவே வெள்ளங்கள் கர்த்தாவே வந்து கொண்டிருக்கின்றது. கர்த்தாவே, தயவு செய்து நீர் அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களையும் எல்லா ஜனங்களையும் கர்த்தாவே நீர் பாதுகாப்பாக வைக்க முடியும் கெஞ்சும் கொண்டாடுகிறோம். அவங்களுக்கு தேவையான உதவிகளை கர்த்தாவே நீர் அனுப்பும்படி உங்களுக்கு கெஞ்சும் கொண்டாடுகிறோம். கர்த்தாவே, நீரே சுவாமி எங்கள் எல்லோரையும் அற்புதமான விதத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். வருகின்ற நாட்களிலும் கர்த்தாவே நீர் எங்களை காத்து வழிநடத்துவீர் என்று விசுவாசித்து இந்த சிறு ஜெபத்தை ரட்சகரும் கர்த்தருமான இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.